Hello friends, welcome to zaagzoogkitchen. இன்னைக்கு நம்ம zaagzoogkitchenல பார்க்க போறது cook with Comaliல தாமு அப்பா செஞ்சிருந்த செட்டிநாடு சிக்கன் மசாலா ரெசிபி தான் பார்க்க போறோம். இது செட்டிநாடு அதாவது காரைக்குடி ஸ்பெஷல். காரைக்குடியில இது ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. இந்த ரெசிபியை வந்து ஜோயா அண்ட் பூஜா வந்து ரொம்ப அழகா செஞ்சிருந்தாங்க. நானும் இந்த செட்டிநாடு சிக்கன் மசாலா ரெசிபியை தான் ரெப்ளிகா பண்ணியிருக்கேன். இந்த செட்டிநாடு சிக்கன் மசாலா வந்து கமகமன் வாசத்தோட டேஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருந்தது. இது வெரைட்டி ரைஸ், சப்பாத்தி, நான் இதுக்கெல்லாம் வந்து பெர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு 20 to 25 மினிட்ஸ் தான் ஆகும். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான செட்டிநாடு சிக்கன் மசாலா செஞ்சிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சில மசாலா பொருட்களை வந்து வறுத்துக்கலாம். பேனில் 2 டீஸ்பூன் முழு தனியா, 4 சிகப்பு மிளகாய், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இது கூடவே 2 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 சின்ன பீஸ் கல்பாசி, 1 பீஸ் ஜாதி பத்திரி, ஒரு பிரிஞ்சி இலையை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே அன்னாச்சி பூ அண்டு மராட்டி முக்கு இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. இப்போ இதை வந்து இந்த மசாலாவோட சேர்த்துக்கணும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுட்டு நல்ல வாசம் வரும் வரைக்கும் இதை வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். செட்டிநாடு ஸ்பெஷல்னாலே இந்த மாதிரி மசாலா வந்து வறுத்தரைச்சு தான் செய்வாங்க. இந்த மாதிரி மசாலா வந்து வறுத்தரைச்சு செய்கிறப்போ இதோட டேஸ்ட்டும் மனமும் கூடுதலாக இருக்கும். இப்போ இதை நல்லா வாசம் வரும் வரைக்கும் வறுத்துட்டேன். இது ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போதைக்கு இந்த பவுடரை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேனில் 3 டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு இதை வந்து பொரிய வச்சுக்கணும். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு 1 கப்பு வீதம் சேர்த்துக்கிறேன். 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு வதக்கணும். இப்போ இதில் 3 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ வெங்காயம் இந்த அளவு வதங்கிருச்சு. இப்போ இதில் 2 சின்ன சைஸ் பழுத்த தக்காளியை வந்து கட் பண்ண தக்காளியை வந்து நல்லா கைகளால் பெசரி விட்டுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கணும். தக்காளியை வந்து வெங்காயத்தோடு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி இந்த அளவு வதங்கினதும் நான் 1/2 கிலோ எலும்புள்ள சிக்கனை வந்து நல்லா கழுவிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெங்காய தக்காளியோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சிக்கனுக்கு தேவையான 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காய தக்காளியோட சிக்கனை வந்து நல்ல சுருளை வதக்கணும். இப்போ வெங்காய தக்காளி சிக்கன் வந்து இந்த அளவு வதங்கினதும் சிக்கனை வேக வைக்கிறதுக்காக 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த சிக்கனை வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். சிக்கனை வந்து அப்படியே விட்டுறாமல் இடையிடையே கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த மசாலா பவுடரை சேர்த்துக்கணும். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் மசாலா பவுடரை வந்து கூட குறைய சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட சிக்கனை வந்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மறுபடியும் குக் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ண கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். எனக்கு ட்ரையாக வேணுங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிரேவி டைப்பில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட செட்டிநாடு சிக்கன் வந்து சூப்பராக மணக்க ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். மசாலா பொருட்களை வறுத்துட்டோம்னா சிக்கனை வந்து ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த செட்டிநாடு சிக்கனோட தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு வந்து அடிப்பொலியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை குக் வித் கோமாளி ஸ்டைலில் ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மணக்க செட்டிநாடு சிக்கன் மசாலா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.